சென்னை மற்றும் ஈரோட்டிலிருந்து சென்ற 2 குழுவினரும் கடந்த 11ஆம் தேதி கொழுக்கு மலையிலிருந்து குரங்கணிக்கு செல்வதற்கு எந்தவிதமான அனுமதியும் பெறவில்லை என முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் மலையேற்றத்திற்கு அங்கீகரிக்கப்படாத பாதையின் வழியாக கொழுக்கு மலையில் தனியார் தேயிலை தோட்டத்திலிருந்து கொட்டக்குடி காப்புக்காடு வழியாக குரங்கணிக்கு சென்று கொண்டிருந்ததாகவும் அவர் கூறினார். இவ்வாறு வரும்பொழுது எதிர்பாராத விதமாக அன்றைய தேதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் 2 குழுவினரும் சிக்கிக் கொண்டனர் என்றும், விபத்து நடந்த பகுதியில் எண்ணெய் பதம் கொண்ட உயர்ந்து வளர்ந்த சுக்குநாரி புற்கள் அதிகம் இருந்ததால் தீ மிகவும் விரைவாக பரவியுள்ளது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த தீ விபத்து தொடர்பாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை முதன்மை செயலாளர் அதுல்ய மிஸ்ரா விசாரணை அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும், 2 மாத காலத்தில் அவர் தனது அறிக்கையினை சமர்ப்பிக்க அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். அனுமதியின்றி 12 நபர்களை காப்புக்காடு பகுதிக்குள் அழைத்துச் சென்ற காரணத்தினால் போடி வட்டம் முந்தல் பகுதியைச் சேர்ந்த திரு கணேசன் மகன் திரு ரஞ்சித்குமார் என்பவர் மீது தமிழ்நாடு வனச்சட்டம் 1882 பிரிவு 21 உட்பிரிவு D படி 12/3/2018 அன்று போடி வனர்ச்சக வனக்குற்ற எண் 13/2018 வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு விதி மீறலுக்கு சென்னை மலையேற்ற சங்கம் மற்றும் ஈரோட்டில் உள்ள டூர் டி இந்தியா ஆகிய நிறுவனங்கள் மீது காவல்துறையும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த தீ விபத்து குறித்தும் மலையேற்ற சுற்றுலா ஏற்பாடு செய்யும் நிறுவனங்கள் மற்றும் வனத்துறை அலுவலர்களால் ஏற்பட்ட குறைபாடுகள் குறித்தும் மலையேற்றத்திற்கு அனுமதி வழங்குவது குறித்து மறு ஆய்வு செய்வதற்கும் எதிர்காலங்களில் இதுபோன்ற நிகழ்வு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக பரிந்துரைகள் வழங்கும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை முதன்மை செயலாளர் திரு அதுல்ய மிஸ்ரா IAS அவர்கள் விசாரணை அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார். 2 மாத காலங்களில் அவர் தனது அறிக்கையின் சமர்ப்பிக்க தமிழக அரசு உத்தரவிட்டார் என்பதை இந்த பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.